நம்மளோட மினி கார்ட்டூன் சேனல் எல்லாரும் பாக்குறீங்களா? பாக்கலனா நீங்க பாருங்க பூ, சூப்பரான ஸ்டோரி ஒன்னு வந்துட்டு இருக்கு. கதையோட பேரு கோடீஸ்வரி. நம்ம கோடீஸ்வரி சீரியலை பார்க்காதவங்க யார் இருந்தாலும் பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும் பூ. கோடீஸ்வரி சீரியலை யாரெல்லாம் பாக்குறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க பூ. இன்னைக்கு 13வது எபிசோட் ஒளிபரப்பாயிருக்கு. காமெடி, காதல், கதைன்னு வேற லெவல்ல இருக்கு பூ. மறக்காம பார்க்காதவங்க பாத்துருங்க, வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. வாங்க நம்ம ஓனர் ஸ்டோரிக்குள்ள போலாம். என்ன குடுமி அப்படியே போகாம வீட்டுக்குள்ள வந்திருக்கா? எல்லாரும் வீட்டுக்கு போங்க சொல்லித்தானே உள்ள வந்தேன். உங்க வீட்ல கொஞ்சம் பேச வேண்டிய இருக்கு. என்ன பேசணும்? அது வந்து பொண்ணு பார்க்க போறோம்ல. ஆமா, அதுக்கு என்ன? பொண்ணு சுத்தமா நல்லாவே இல்ல, ஏன் அளவு கூட அழகா இல்ல. இந்த பொண்ணு போய் பார்த்துட்டு வந்துட்டு தெரியும், வலகலிಗೆ பார்த்துட்டு வந்த மாதிரி நினைப்புல இருக்கியே. நான் உன்கிட்ட சொன்னேன், உனக்கு என்ன பிரச்சனை குடுமி? ஓவரா தான் ஆடிட்டு இருக்கா. இங்க பாருங்க, அந்த பொண்ணு எனக்கே சுத்தமா பிடிக்கல. சேகருக்கு எப்படி பிடிக்கும்? அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு சேகருக்கு என்னையே கல்யாணம் பண்ணி வச்சிரலாம். என்னது? அது வந்து அது என்னைய விட சுமாரா இருக்குல்ல, அதனால ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். ஆமா சொல்லுவாரு, உதாரணத்துக்கு கூட குடுமி அறுத்துட்டா சொல்லுவாரு. ஏதி எடுப்பா குடுமிகாரி ஒன்னியே தம்பி கட்டி வைக்கணுமா? அது வந்து அது சும்மா 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 நீட்டு ஏதோ காரணத்தோட தான் சுத்திக்கிட்டு இருக்கான்னு தெரியுது. இல்லன்னா வாயில எப்படி வரும்? குடுமி அறுத்து தலைகளை நடவுல ஓடி போயிரு. இங்க பாருங்க, உங்க கூட நானும் தான் பொண்ணு பார்க்க வந்திருக்கேன். ஒரு ஆடியன்ஸா என்னோட கருத்தை நான் பதிவு பண்ணிட்டு போறேன். நீங்க பார்த்துட்டு வந்த பொண்ணு சுத்தமா நல்லாவே இல்ல, என்னைய விட சுமாரா தான் இருக்கா. என் கண்ணு அழகுக்கு வருமா அந்த பிள்ளை? ஆமா, பெரிய கண்ணு அழகு, நோண்டிட்டா ரொம்ப அழகா இருக்கும். இங்க பார் குடுமி, நீ எல்லாம் அழகுங்க வார்த்தையை உச்சரிக்க கூடாது. எதுக்கு உச்சரிக்க கூடாது? நானும் ஒரு அழகிதான். நீ ஒரு அரக்கின்னு வேணா சொல்லிக்க, அழகின்னு என் முன்னாடி சொல்லாத. சொன்னா என்ன செய்வியா? கொண்ட அறுபடும். சில பேர்ட்ட நல்லது சொல்லவே மாட்டேங்க, கெட்டது சொல்லவே மாட்டேங்க. சொல்லாத, உன்னை சொல்லு, நீ அழைச்சனாக்கோ. நான் ஒண்ணு உங்களுக்கு நல்லது சொல்ல வரல. சேகரோட வாழ்க்கை வீணா போயிட கூடாதுன்னு சொல்ல வந்திருக்கேன். அந்த பொண்ணு சுத்தமா நல்லாவே இல்ல, அது சேகருக்கு ஏத்த ஜோடியாவும் எனக்கு தெரியல. இது வரைக்கும் நீங்க பார்த்த பொண்ணு கூட ஓரளவுக்கு அது சுமாரா இருந்துச்சு. இந்த பொண்ணு சுத்தமா ஆவே ஆவாது. ஏன் அளவு கூட அழகா இல்ல அந்த பிள்ளை. அத கொண்டு போய் சேகர் தலையில கட்டி வச்சிட்டு சேகரோட வாழ்க்கையை அநியாயமா கொடுத்துறாதங்க. இன்னொரு விஷயம் சொல்லிக்கிட்டே, இந்த உலகத்துல நீங்க எந்த பொண்ணை பார்த்துட்டு வந்தாலும் சரி, சேகர் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டான். அப்புறம் நான் என்ன உங்ககிட்ட கதையா சொல்லிட்டு இருக்கேன், சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. உனக்கு எதுக்கு குடுமி பியாதி எடுக்குது? அந்த பொண்ணு அழகா இல்ல, அதான் சொல்ல வந்திருக்கேன். சரி, அழகா இல்லனா இருந்துட்டு போட்டோம். அந்த பொண்ணு சேகருக்கு ஏத்த ஜோடி இல்ல. ஏன் அளவு கூட அழகா இல்ல அந்த பொண்ணு எனக்கு சுத்தமா பிடிக்கல. உனக்கு பிடிக்கலனா ரொம்ப சந்தோஷம். கல்யாணம் என் தம்பிக்கு தான் பண்ணி வைக்க போறோம். அவனுக்கு பிடிச்சா போதும். உன்னை மாதிரி ஆட்களுக்கு பிடிக்க வேண்டிய ஒன்னும் அவசியமே கிடையாது. உனக்கு பிடிக்கலன்னு சொன்ன பத்தி இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா அந்த பிள்ளையை தான் கட்டி வைப்பேன். கல்யாணத்துக்கு சோறு திங்க கூட வந்துடாத. எனக்கு பிடிக்காதுன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆமா பிடிக்கும். என்ன இப்போ? சரி, அப்ப சேகருக்கு பார்த்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ உலக அழகிதான். எனக்கு இப்ப பிடிச்சு வச்சு உங்களுக்கு பிடிக்காதுல கட்டி வைக்காதங்க. இங்க பார், என்ன ஒரு நிமிஷம் என் முன்னாடி நின்னானி வச்சுக்கியா, கொண்டை அறுத்துட்டு கடல்ல கொண்டு போய் தள்ளி விடுவேன். அப்புறம் அந்த குடுமி வச்சுட்டு ஆட்டவும் முடியாது, வாயும் பேச முடியாது. பேதி எடுப்பா குடுமிக்காரி என் தம்பிக்கு பொண்ணு பார்த்துட்டா போதும். எப்ப பாரு வந்து உளுந்துருவா. அவளை கட்டிக்கு போல என்ன கட்டி இருக்கலாமேங்க. இத்தனை நாள ஏதோ ஒளிவு மறைவா போய்கிட்டு இருந்துச்சு, இன்னைக்கு ஏதோ நேரடியா வந்து மாத்திட்டு போறாளே. இருக்கட்டும் இருக்கட்டும், கொண்ட அறுபடியது படியதான். சாமந்தி சாமந்தி, ஒரு நாளைக்கு நான் எத்தனை சோதனை தான் அனுபவிக்கிறதுன்னு தெரியலப்பா. ஒரு சோதனை ஒளிஞ்சு போச்சுன்னா இன்னொரு சோதனை ஓடி வருது. இது என்னத்துக்கு வருதுன்னு தெரியலையே. வானரே, நீங்க தான் இருக்கீங்களா? என் வீட்ல நான் இல்லாம வேற எங்க போயிருப்பேன்? இல்ல வானரே, சம்மந்தி கிட்ட பேசலாமேன்னு வந்தேன். நீங்க கொஞ்சம் போயிட்டு சம்மந்தி வர சொல்லுங்க வானரே. ஆதிய கிட்ட முக்கியமான விஷயம் ஒன்று பேச வேண்டியிருக்கு. அப்படி என்ன முக்கியமான விஷயம்? சம்மந்தி கிட்ட சொன்னா கொஞ்சம் விவரமா புரிஞ்சுக்கிடுவாங்க. அப்போ நான் என்ன விவரம் கிட்டவன் சொல்ல வரியா? இல்ல வானரே, நீங்களும் விவரமான ஆளுதான். இருந்தாலும் அவியலுக்கு தானே இது உரிமை அதிகம். அத சம்மந்திய பார்த்து பேசலாமேன்னு வந்தேன். எங்க அம்மா அங்க போயிட்டு வந்த களைப்புல படுத்து தூங்கிட்டா. என்னன்னு சொல்ல வந்ததை என்கிட்ட சொல்லிட்டு போங்க. அது வந்து வானரே, சம்மந்திய கொஞ்சம் எழுப்புனா நல்லா இருக்கும்னு பாக்கேன். நீங்க பேசிய வசனத்தை கேட்கலாம். இப்ப எங்க அம்மா
சொல்லுக்கு விருப்பம் தான் என்கிட்ட சொல்லு, இல்லைன்னா ஓடிரு. அது ஒண்ணு இல்ல வானரி. ஒண்ணு இல்லன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடிட்டியா? அதான் ஒண்ணு இல்லல, மரியாதை எங்க இருந்து பேரு. இதுக்கு தான் உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு நான் நினைக்கிறது. சம்மந்தியார்னா என்ன ஏதுன்னு தெளிவா கேட்பாவே. ஆமா, தெளிவா கேட்பாவே, நாங்க தெளிவில்லாம கேட்டுருவோம். எங்க அம்மா இருந்தாச்சுன்னா ராத்திரிக்கு ஏதாவது குழம்பு கேட்கலான்னு வந்திருப்பா. நான் இருந்தோன்னு கேட்க முடியலன்னு வார்த்தை அப்படிதானே? அது இல்ல வானரி, நான் சொல்ல வரத கொஞ்சம் கேளுங்க. நம்ம பாட்டுக்கு போய் பொண்ணு பார்த்துட்டு வந்துட்டோம். நான் கூட சம்மந்தி இருக்காவளே, அவ எல்லாத்தையும் விசாரிப்பாவன்னு நினைச்சேன். ஆனா சம்மந்தி என்னடானா வாயை மூடிட்டு இருந்துட்டாவ. ஏன் வாயை திறந்து வச்சிட்டு இருக்கமா? இல்ல வானரி, அந்த பிள்ளைக்கு ஆட தெரியுமா பாட தெரியுமா பேர் என்னன்னு ஒண்ணுமே கேட்கல. ஒரு சமயம் அந்த பிள்ளை வாய் பேச முடியலன்னு என்ன செய்வியே? காது கேட்காம இருந்தா என்ன செய்வியே? இல்ல நிறைய குவாடிக்கிட்டு நடந்தா என்ன பண்ணுவியே? இதுக்குதான் நான் போன தடவை பார்த்த பொண்ணுக்கு ஆட தெரியுமா பாட தெரியுமான்னு விசாரிச்சு அது உங்களுக்கு பிடிக்கல, அந்த பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு பிடிக்காம போயிட்டு. இந்த பிள்ளைக்கு நீங்களே எப்படியா பார்த்து கேப்பியன்னு எதிர்பார்த்தேன். நீங்க கேட்காட்டி சம்மந்தி கேட்பாவன்னு நினைச்சேன். ஆனா எல்லாரும் ஒண்ணு போல வாய் மூடிட்டு வந்துட்டீல வானரி. நாளைக்கு கல்யாணம் முடிஞ்ச பிறகு ஒரு பிரச்சனைனா என்ன செய்வியே? இப்போ என்ன சொல்ல வரீங்க பிசாண்டி? வாங்க மறுபடியும் வீட்டுக்கு போவோம். அந்த பிள்ளைக்கு ஆட தெரியுமா பாட தெரியுமான்னு எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு வரலாம் வாங்க. விளக்குமா தாட்டி நீங்க வாங்குவீல? வாங்குறதா இருந்தா சொல்லுங்க, வேணா கூட்டிட்டு போறேன். வானரு விளக்கு மாத்தால எதுக்காக அடிக்க போறாவே? விசாரிக்க தான் வந்தேன்னு சொல்லிட்டு போவோம். இங்க பாரு மீன்காரி, அந்த பொண்ணு என் மாமியார் பார்த்தது. அவங்களுக்கு தெரிஞ்ச குடும்பம் தான். அதனால ஏதாவது பிரச்சனை இருந்தா அவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாவே நாங்க பாத்துக்கிறோம். உங்க அக்கறைக்கு ரொம்ப நன்றி, வீட்டுக்கு போங்க. நீங்க இப்படிதான் வானாரு விளையாட்டு தனமா இருப்பீங்க. சின்ன பிள்ளை உங்களுக்கு ஒண்ணும் புரியாது. சாமந்திய கூட்டுங்க, நான் அபிய கிட்ட சொல்லி புரிய வச்சிட்டு போறேன். நீ புரிய வைக்காண்டா, ஒரு பூரியும் சுடண்டா, உன் வீட்டுக்கு போ. எப்படி விசாரிக்கணும் எங்க விசாரிக்கணும் எல்லாம் எங்களுக்கு தெரியும். என் புருஷன்ட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன், அவர் எல்லாத்தையும் விசாரிச்சு சொல்லுவாரு. இங்க பாருங்க வானரி, ஏதோ என் மனசுல பட்டுச்சு, அதனால நான் சொல்ல வந்தேன். எதுக்கு ஒரு தடவைக்கு 4 தடவை விசாரிச்சிருங்க. கல்யாணம் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் விசாரிக்க முடியாது, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிட்டோம், நீங்க உங்க வீட்டுக்கு போங்க. சரி வானரி வாரேன். சம்மந்தி முழிச்ச பிறகு வந்து பேசி. இந்த மீன்காரியை இந்த வீட்டுக்குள்ள முதல்ல சேர்த்தோம்ல, அதான் எங்க மேல இருந்த பெரிய தப்பு. எப்ப பாரு சம்மந்தி சாமந்தின்னு வந்து விழுந்துறியா? இவளுக்கு அந்த குடுமிக்காரிக்க பெரிய வித்தியாசம் இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான். ஒண்ணு என் தம்பிக்காக வருது, ஒண்ணு எங்க அம்மைக்காக வருது. ரோசப்பக்கா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம் குழந்தை? ஏக்கா, நம்ம ஓனர் இருக்காவல, இன்னைக்கு அவ தம்பி சேகருக்கு பொண்ணு பார்க்க போயிருக்காவ. அப்படியே என்னை கூடவே இல்லையே. உங்களை விடுங்கக்கா, என்னைய கூட கூப்பிடல. ஆனா மீன்காரக்காவை கூட்டு போயிருக்காவ, சௌமிய கூட்டு போயிருக்காவ. ஏன் பக்கத்து வீட்டு குருசி மரியா பாட்டியை கூட கூட்டு போயிருக்காவக்கா. உங்களையும் கூப்பிடல, என்னையும் கூப்பிடல. பாத்துக்கிடுங்கக்கா ஓனர் எப்படி இருக்காவ. நீ வர வர ஓனர் போக்கு சரியில்லை, பாத்துக்கிடுங்க. குழந்தை வச்சமே மறந்துருப்பாளா இருக்கும். ஏக்கா, சௌமி எங்க இருக்கா அவளெல்லாம் ஞாபகத்துல வச்சிருக்காவ. நான் வீட்டுக்குள்ளே இருக்கேன்க்கா, என்னைய எப்படி மறக்கலாம்? நீங்க அவங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரவிய உங்களை எப்படிக்கா மறக்கலாம்? வர வர எங்க ஓனர் சரியில்லக்கா. உனக்கு இந்த விஷயத்தை யார் சொன்னது குழந்தை? யார் சொல்லுவா? மீன்காரக்கா தாக்க சொன்னவ. அவிய மட்டும் சொல்லலைன்னா எனக்கு இந்த விஷயமே தெரிஞ்சிருக்காது. முன்னாடிலாம் ஓனர் தும்னா கூட எனக்கு தெரிஞ்சிடும். இப்பெல்லாம் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதுக்கா. என் பிள்ளை பிறந்ததுல இருந்து அவளை கவனிக்கிறதுலே நேரம் சரியா போயிருதா. ஓனர் என்னை கண்டுக்கிடாம அவ பாட்டுக்கு அவ வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காவ. இந்த விஷயம் கூட நம்மளுக்கு வேற யாரோ சொல்லிதான் தெரிஞ்சுக்கிட வேண்டியிருக்கு. என்ன குழந்தை ரோசா பக்கம் நம்ம வீட்டு முன்னாடி இருந்து பேசிட்டு இருக்காவ? என்னன்னு போய் கேப்போம். வர வர ஓனர் செய்து ஒன்னும் சரியில்லைக்கா. பேசாம ஓனர் வீட்டை காலி பண்ணிட்டு வேற வீட்டுக்கு போயிடலான்னு பாக்கேன். போ, யார் வேண்டாம்னு சொன்ன? என்னை பத்தி பொருள் பேசலாம் உன்னால இருக்க முடியாது. ஓனர் பொருளெல்லாம் பேசல ஓனர், உண்மையா தான் பேசிட்டு இருந்தேன். அப்படி என்ன உண்மை பேசிவிட்டா? ஓனர் உங்க தம்பிக்கு பொண்ணு பார்க்க போயிருக்கீங்களா? ஆமா போனேன். என்ன ஒரு வார்த்தை கூப்பிட்டீங்களா ஓனர்? ஏன் உங்க பக்கத்து வீட்டுக்காரவிய ரோசா பக்கா அவியல கூட ஒரு வார்த்தை கூடாம போயிருக்கீங்க ஓனர். அதான் நாங்க 2 பேரும் கோவமா பேசிட்டு இருக்கோம் ஓனர். ஆமா, நீ கோபப்பட்டா அந்த உலகம் தாங்கிடாது. நானே மாமியார் சொன்னிச்சுன்னு ஒரு பொண்ணு இருக்குன்னு பாக்கக்கு போனேன். அதுக்கு இவ்வளவு பேசி அவளுக்கு. ஓனர் நீங்க மீன்காரக்காவையும் குடும்பியை மட்டும் கூட்டு போயிருக்கீங்களா? ஏன் பக்கத்து வீட்டு பாட்டியை கூட கூட்டு போயிருக்கீங்களா? ஆனா பக்கத்து வீட்டு ரோசா பக்கம் மறந்துட்டீங்களா ஓனர்? உள் வீட்டுக்குள்ளே இருக்கே, என்னையும் மறந்துருக்கிய. சரோஜா பொண்ணு பார்க்க போகும்போது என்னை கூடையில இருக்கு. என் மேல ஏதோ வருத்தமா இருக்கியோ? ரோசா பக்கம் நீங்க வேற இவ சொல்லியலன்னு கேட்டு கிடைக்க போல்க. என் மாமியார் இருக்காவல்ல, அவிதான் ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்னாவ பாத்துக்கிடுங்க. அதனால நீரோஜாவை கூட்டிட்டு போலான்னு போனேன்னா அது பிசாண்டிக்கு தெரிஞ்சு போச்சு. பிசாண்டி எல்லாருக்கும் மெசேஜ்ல போட்டிருக்கு. அதை கேட்டுட்டு அந்த குடும்பி வந்திருக்காக்கா. அப்புறம் எங்க பாட்டி இருக்காவல, அந்த குருசி மரியா பாட்டியும் கூட்டிட்டு வந்தாவ. அவ்வளவு
பிடிச்சிருக்குன்னு எதுவும் சொல்லாம வந்திருக்கோம். ஏன் ஓனர் நல்லா இருக்க பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லாம வந்தியா? என்கிட்ட ரோசப்பா கிட்ட கேட்டு சொல்லலான்னு வந்தியலோ? ஆமா, ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து அறிவிக்கலான்னு வந்திருக்கேன். என்னாச்சு சரோஜா, ஏன் சொல்லாம வந்தியே? ஏக்கா அது மாமியாருக்கு பத்தியில அது பார்த்த பொண்ணு. அது பார்த்த பொண்ணுங்கனால ஏதாவது வில்லங்க இருக்கு மாதிரி பயந்துட்டு விசாரிக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கோம்க்கா. என் புருஷன்ட்ட கொஞ்சம் விசாரிச்சு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அவர் சொன்னதுக்கு பிறகுதான் பொண்ணு வீட்டுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லணும். ஓ அப்படியே சரோஜா, அப்ப சீக்கிரமே கல்யாணம் வரப்போகுது. ஏக்கா நிச்சயம் தான் முதல்ல இருக்கு, அதுக்கு பார்த்தா கல்யாணம் இருக்கும்னு எங்க அம்மா சொல்லிட்டு இருந்தா. அதான் சரோஜா, விசேஷம் வருது, தம்பிக்கு கல்யாணம் நடக்க போகுது. ஆமாக்கா, இதெல்லாம் ரொம்ப நாள் கனவுல. என் புருஷங்க இருக்க வந்த நேரத்துல கல்யாணம் முடிச்சிடலாமேன்னு ஒரு ஆசைதான். ஓனர் அப்படின்னா முதல்ல பால் காய்ப்பா கல்யாணமா? அது எனக்கே தெரியலையே. இல்ல ஓனர், வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டியா? அது முடிய போதா இல்லையான்னு கேட்டேன். வீட்டு வேலை முடியும்னா உன் புருஷன் ரூபா தரணும். அன்னைக்கு என்னடா ஸ்டேஷன்ல கூட்டு போய் என் தம்பியை வச்சுட்டா. முதல்ல ரூபாய் தரச்சல், அப்பதான் வீட்டு வேலை முடிச்சு பால் காய்க்க முடியும். ஓனர் அவர் ரெடி பண்ணிட்டு தான் இருக்காரு ஓனர், தந்துருவாரு. தந்தாதான் வீட்டு வேலை முடியும், பாலையும் காய்க்க முடியும். சரிங்க ஓனர், கண்டிப்பா மறக்காம பிரியாணி போட்டுருங்க ஓனர். அதெல்லாம் வேலை முடியட்ட யோசிப்போம். ரோசப்பக்கா நீங்க எதுவும் தப்பா நினைச்சிடாதீங்கக்கா. யாரையும் கூட்டிட்டு போவேல, இவிய 2 பேரும் அவியலா வந்துட்டா பத்திருங்க. அதனால வந்தவியில போங்கன்னு சொல்ல முடியாதுல்ல, அதாக்கா கூட்டிட்டு போயிட்டு வந்தோம். சரி சரோஜா, இருக்கட்டும் பரவாயில்ல. நிச்சயத்துக்கு நிச்சயமா உங்களை கூடுவேங்கா. சரி சரோஜா. ஐயா சாரத்து பாபு, சாரத்து பாபு இங்க கொஞ்சம் வாப்பா. என்னம்மா? ஐயா சாரஜா உன்கிட்ட வந்து பேசலாம்ல, என்னப்பா கேட்டா? அது ஒண்ணும் இல்லம்மா, சேகருக்கு பொண்ணு பார்த்திருக்கீங்களாமே, அந்த பொண்ணை பத்தி கொஞ்சம் எனக்கு விசாரிச்சு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போனா. விசாரிக்கணுமா? விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நான் நல்லா விசாரிச்சு எனக்கு தெரிஞ்ச குடும்பம் சொன்ன பிறகு வாங்கிட்டு எதுக்கு வந்து அப்படி சொன்னா? இல்லம்மா, எதுக்கும் என்ன ஒரு தடவை நல்லா விசாரிக்க சொல்லி சொன்னான். இங்க பாப்பா சாரத்து பாபு, அம்மா நல்லா விசாரிச்சிட்டேன். நல்ல பொண்ணு, நல்ல குடும்பம், வசதியான குடும்பம் வேற. பொண்ணு நல்ல கீழி மாதிரி அழகா இருக்கா. அவன் இருக்கா நீ கருவண்டு மாதிரி. அந்த கலருக்கே கலரான பொண்ணு யாரும் அவனுக்கு கட்டி கொடுக்க மாட்டாவே. ஆனா இந்த பொண்ணு சம்மதிச்சது பெரிய விஷயம். இவ்வளவு பெரிய பணக்காரவியா அவனை கட்டிக்கிட்ட சம்மதிச்சா கும்பிடு போட்டு கட்டிட்டு போகணும். அதை விட்டுட்டு அங்க என்னடான்னா நாங்க யோசிச்சு சொல்லியும் சொல்லிட்டு வராவே. இங்க வந்து வாங்கிட்டு அந்த பொண்ணை விசாரின்னு சொல்லிட்டு போயிருக்கா. அப்போ நான் சொல்லியதுல அவளுக்கு நம்பிக்கை இல்லையாமா? என்ன சாரத்து பாபு இதெல்லாம்? அம்மா அப்படிலாம் இல்லம்மா, எதுக்கும் ஒரு தடவை விசாரிக்கிறது நல்லது தானே, அதான் என்கிட்ட சொல்லிட்டு போனாமா. இங்க பாருப்பா, அவளுக்கு போன போட்டு நான் விசாரிச்சுட்டேன், நல்ல பொண்ணுன்னு தான் சொல்லு. அம்மா மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? இருக்குமா, இருந்தாலும் இதுக்கு முன்னாடி பார்த்த பொண்ணுலாம் அப்படி இப்படின்னு சொன்னீல்ல, அதான் ஏதோ இருந்துடக்கூடாதுன்னு யோசிக்கிறேம்மா. அதுதான் காரணமா? சாரத்து பாபு, நீ தான் அன்னைக்கு நல்ல பொண்ணை பாருமான்னு சொன்னால, அதனால நல்ல பொண்ணாதையே பார்த்திருக்கேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த பொண்ணு கல்யாணம் ஆன பொண்ணும் கிடையாது, ஓடி போன பொண்ணும் கிடையாது, உடம்புல அப்படி இப்படின்னு எந்த வியாதியும் கிடையாது. நல்ல பொண்ணு தான் அம்மா இந்த தடவை பார்த்திருக்கேன். அதனால நீ சாரஜாக்கு போன போட்டு தாராளமா சொல்லலாம். பொண்ணுகிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை, குடும்பமும் நல்ல குடும்பம் தான் சொல்லு. இப்பவே போன் போடுப்பா. அம்மா சொல்லலாம்ல, எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. ஏதாவது பிரச்சனை இருந்தா அம்மா வாங்கிட்டு மறப்பேன் ஐயா. எந்த பிரச்சனையும் இல்லப்பா, நல்ல பொண்ணுதான், குடும்பமும் நல்ல குடும்பம், வசதியான குடும்பம்பா. இப்படி ஒரு குடும்பம் கிடைக்க அவிய கொடுத்து வச்சிருக்கணும். அதுவா வந்து அமையுது, எல்லாம் நான் சொன்னதுதான். நல்ல பையன் நல்ல குடும்பம் சொன்ன பத்தியா அவியலுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனாலதான் கட்டி கொடுக்கறதுக்கு அவியல சம்மதிச்சாவே. உன் தங்கச்சி பாரு, கலரா இருக்க மாப்பிள்ள தான் வேணும்னு சொல்லியா. அப்படி இருக்கும்போது அவள கலரான பிள்ளை இந்த கருவண்டு வயல கட்டிக்கிற சம்மதிச்சதே பெரிய விஷயம்பா. என்ன பாட்டு அது இதுன்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தானா சரி வராது. இதெல்லாம் காது காது வச்ச மாதிரி டக்குன்னு நடத்தி முடிச்சிடணும். நம்ம தள்ளி போட்டுக்கிட்டே போனோம்னு வச்சுக்கியேன், நடுவுல பூந்து யாராவது குட்டியை குழப்பி விட்டுருவாவையா. அதனால டக்குன்னு சரோஜாக்கு போன போட்டு நல்ல பிள்ளை தான் விசாரிச்சுட்டேன்னு சொல்லு. சரிம்மா, நீங்க இவ்வளவு சொல்றீங்கல்ல, கண்டிப்பா அது நல்ல பொண்ணாதான் இருக்கும். நான் இப்பயே சரோக்கு போன போட்டு சொல்றேம்மா. சரிப்பா, நான் சொன்னேன்னு சொல்லாத, ஊருக்குள்ள விசாரிச்சேன்னு சொல்லு. சரிங்கம்மா. நான் சொன்னதுல அவளுக்கு நம்பிக்கை இல்லாம என் மவன்கிட்ட வேற சொல்லிருக்கா போல. என் மவன் என் பேச்சதானே கேட்பான். இவன் சொன்ன பிறகு தானா நம்ம கால் மாட்டுக்கு வருவாள்வே. நான் கூட ஏதோ உண்மை தெரிஞ்சிருக்குமான்னு நினைச்சேன். இதான் விஷயமா? அப்ப கண்டிப்பா இனி கல்யாணம் நடந்துரும். இந்த பிள்ளைய அவன் தலையில கட்டி வச்சு தேனந்தேன இந்த குடும்பம் அடி வாங்குறத நான் பார்க்கணும். என் வீட்டுக்கு வரமாட்டேன்னு இருக்க அந்த சரோஜா அங்க உள்ள அடியில இனி என் வீட்டுக்கு தேடி ஓடி வருவா. ஹலோ சரோ. சொல்லுங்க, நாளைக்கு தான் போன் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன், இன்னைக்கே பண்ணிட்டியா? சரோ அது வந்து விசாரிச்சுட்டேன் சரோ, அதான் உடனே உங்ககிட்ட சொல்லிடலாமே நீ கால் பண்ணேன். அப்படியாங்க? நல்ல பொண்ணா, நல்ல குடும்பமா, எந்த பிரச்சனையும் இல்லையே? ஒரு பிரச்சனை இல்ல சரோ, நல்ல பொண்ணு தான், நல்ல குடும்பம் தான். எங்க அம்மாட்டையும் கேட்டேன்,
நீங்க முன்னாடி பிரச்சனையான பொண்ணுங்க எல்லாம் சொன்னீங்களா, இப்போ இந்த பொண்ணுகிட்ட ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்டேன். அதுக்கு எங்க அம்மா எந்த பிரச்சனையும் இல்லப்பான்னு சொன்னாவ. அப்படியாங்க அத்தையே உங்ககிட்ட சொல்லிட்டாவளா? ஆமா சரோ, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். எங்க அம்மாவே சொல்லிட்டாங்கல்ல. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அந்த பொண்ணையே சேகரிக்க முடிச்சிடலாம். சரிங்க.